ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓ ஹென்ரி அவர்கள் எழுதின ஒரு சூப்பர்பான ஷார்ட் ஸ்டோரி த கிஃப்ட் ஆஃப் த மேஜியோட சமரி பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஹென்ரி பத்தியும் இந்த ஸ்டோரி பத்தியும் கொஞ்சமா இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாமா? ஓ ஹென்ரி அவர்கள் ஒரு அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் அவருடைய உண்மையான பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வில்லியம் சிட்னி போர்ட்டர். இவரு என்னதான் போயம்னும் எழுதியிருந்தாலும் he is remembered only for his short stories. அவருடைய நோட்டபிள் ஷார்ட் ஸ்டோரிஸ்ல தி கிஃப்ட் ஆஃப் தி மேஜை, ஆஃப்டர் 20 இயர்ஸ், தி லாஸ்ட் லீஃப், த ransom ஆஃப் த ரெட் சீஃப், இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இவருடைய ஷார்ட் ஸ்டோரிஸ்ல அந்த எண்டிங், அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கிளைமேக்ஸாக கொடுத்துருப்பாரு. ஸோ டெஃபினெட்லி ஐ ரெக்கமெண்ட் யூ டு ரீட் ஓ ஹென்ரிஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ். தென் இந்த ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, இது 1905ல் தி நியூயார்க் சண்டே வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு மிக பிரபலமான நியூஸ் பேப்பரில் தான் ஃபஸ்ட்டு வெளிவந்தது. அதுக்கப்புறமா 1906ல் ஹென்ரியினுடைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனான த 4 மில்லியன்ற ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இந்த ஸ்டோரி இட் கேன் பி இன்க்ளூடட் அஸ் ஒன் ஆஃப் த செலிப்ரேட்டட் ஷார்ட் ஸ்டோரிஸ் இன் அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ அவ்வளோதாங்க இதை பற்றின இன்ஃபர்மேஷன். இந்த ஸ்டோரியில் வெறும் 2 கேரக்டர்ஸ் தாங்க, ஜிம் அண்ட் டெல்லா. ஸ்டோரி ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டெல்லா வந்து தாங்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய காசு இருக்கும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அவங்க கிட்ட எவ்வளோதான் இருக்குது அப்படின்னா $1.87. அவ்வளோ திரும்பி கால்குலேட் பண்ணி பார்க்குறா. ஒன்லி $1.87 அவ்வளோதான் இருக்கா நம்ம கிட்ட அப்படின்னு யோசிச்சு பார்க்குறா. அப்போ வருத்தப்படுறா. நம்ம எவ்வளோ பேர்கிட்ட சண்டை போட்டு காசை மிச்சம் பிடிச்செல்லாம் நம்ம வச்சோம், ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியல, இவ்வளோதான் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு, நிறைய காசு நம்ம கிட்ட இல்லையே, விடுஞ்சா கிறிஸ்மஸ் என்னுடைய அன்பான கணவருக்கு நான் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க முடியும், போயும் இவ்வளோண்டு அமௌண்ட்டை வச்சு அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. படுத்து அழுதுகிட்டு இருந்தவ என்ன பண்ணுறா, சரி நமக்கு நாம தைரியத்தை வரவழைச்சுக்குவோம் இல்லையா, அதே மாதிரி அவ்வளோ ஆறுதல் சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் இங்கிட்ட வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கா. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது நிலை கண்ணாடி ஒன்று இருக்கு அவங்களுடைய வீட்டில். அந்த கண்ணாடியில் தன்னுடைய உருவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவளுக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. என்ன பண்ணுறா, தன்னுடைய ஹேரை அப்படி அன்டை பண்ணுறா. அப்படி அன்டை பண்ண உடனேவே அப்படி அருவி மாதிரி அவளுடைய ஹேர் தன்னுடைய கால்களை தொடுது. அவள் அப்படியே பார்க்குறா, யோசிக்கிறா, ஓகே கிளம்புவோம், இன்னும் ஒரு செகண்ட் தாமதிச்சாலும் நமக்கு மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு இறங்கி போறா. என்ன யோசிச்சான்னு நினைக்கிறீங்களா? வேற என்ன யோசிச்சிருப்பா? நீங்க நிறைய மூவிஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஹேரை கட் பண்ணி காசாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறான். ஸோ அவளுக்கு ஆக்சுவலாக இந்த ஹேர் பற்றி சொல்லணும்னா it can be called as a possession. அவகிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னாலே அந்த அழகான ஹேரு. பட் அதை விற்று காசாக்கி தன்னுடைய அன்பான கணவருக்கு ஏதாவது வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போறா. அதனாலதான் உடனே கிளம்புறா. ஏன்னா கொஞ்ச நேரம் ஆனாலும் தன்னுடைய மனசு மாறிடுமோ அப்படிங்கறனால தான் டக்குன்னு உடனே கிளம்புறா. கீழே இறங்கி போய் டவுனுக்கு ரீச் ஆகுறா. அங்க போய் மேடம் சொஃப்ரோனி அப்படிங்கிற ஒருத்தவங்க விக் மேக்கரா இருக்காங்க. அந்த விக் மேக்கர் கிட்ட தன்னுடைய ஹேரை $20 விற்கிறா. இப்ப அவ கையில எவ்வளவு இருக்கு, டோட்டலி $21.87 இருக்குது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்னதான் தன்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வாங்குவோன்னு அலைஞ்சு திரியிறா. ஒரு 2 மணி நேரம் அப்படியே பசாரையே புரட்டி போட்டு கடைசியில கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்டினம் ஃபாப் செயின் வாங்குறா. இந்த செயின் எதுக்காக அப்படின்னா, ஜிம் கிட்ட ஒரு அழகான கோல்டன் வாட்ச் இருக்குது. அது வந்து வழியா தாத்தா அப்பா வச்சிருந்து அப்புறம் அவங்க கிட்ட வந்திருக்கு. அது வந்து ஜிம்மனுடைய ஒரு கிரேட்டஸ்ட் பொசஷன், ட்ரெஷர் அப்படின்னா அந்த வாட்ச். எப்படி டெல்லாவுடைய ட்ரெஷர் வந்து அவளுடைய ஹேரோ, அதே மாதிரி ஜிம்மோட ட்ரெஷர் வந்து அந்த பாக்கெட் வாட்ச். அதை வச்சிருக்கான். அதுக்காக இவ வந்து ஒரு செயினை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. வர வழியில அவகிட்ட மீதி இருக்கிற காசுக்கு கொஞ்சம் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறா. அவகிட்ட அதாவது இந்த ஃபாப் செயினுடைய விலை என்னன்னா $21 கொடுத்து வாங்கிட்டு மீதி இருக்கிற 87 சென்ட்ஸ்க்கு என்னென்ன வாங்க முடியுமோ தன்னால் முடிஞ்சதை வாங்கிட்டு வந்துடுறா. வீட்டுக்கு வந்துட்டு சூப் வைக்கிறா. நைட்டு டின்னருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணுமோ எல்லாம் ரெடி பண்ணுறா. அப்படி ரெடி பண்ணும்போது மனசில் ஒரு பதட்டம், ஒருவேளை ஜிம்முக்கு நம்மளை பிடிக்காம போயிருமோ, அவனுக்கு இந்த ஹேர்னா ரொம்ப பிடிக்கும், இந்த ஹேர் இல்லாமல் நம்மளை வெறுத்துருவானோ அப்படின்லாம் அவன் யோசிக்கிறா. அதனால தன்னை வந்து எப்படியெல்லாம் அழகுபடுத்திக்க முடியுமோ அதை மாதிரி அழகுபடுத்திக்கிறா. ஹேர் ட்ரையர் எடுக்கிறா, அப்படி கேர்லி ஹேரா மாத்திரா தன்னுடைய அந்த எஞ்சி இருக்கிற முடிய.
அப்படி ஒரு ஸ்கூல் கேர்ள் மாதிரி அழகா இருக்கா இப்ப அந்த பொண்ணு பாக்குறதுக்கே. ஜிம் வர்றான். ஜிம் வந்த உடனேவே அவளுக்கு அப்படியே ஹார்ட் பீட் பின்னுது, எகிரி அடிக்குதுங்கிற மாதிரி பயங்கர படபடப்போட நின்றுட்டு இருக்கா ஸ்மைலிங் ஃபேஸோட. ஜிம் ஓப்பன் பண்றான். டோரை ஓப்பன் பண்ண உடனேவே ஹி வாஸ் ஷாக்ட். அவளை அப்படியே பாக்குறான். ஆனா அவன் முகத்துல ஒரு பயம் இல்ல, ஒரு பதட்டம் இல்ல. ஆனா ஒரு வித்தியாசமா அவளை பாக்குறான். இந்த பொண்ணு பயந்துருச்சு. ஏன் இவன் நம்மள இப்படி ஒரு மாதிரி பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போயிட்டு, ஏ ஜிம், இந்த மாதிரி என்னை பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது, முடி எனக்கு சீக்கிரம் வளர்ந்துரும், நான் உனக்கு கிஃப்ட் ஏதாவது பண்ணாம எப்படி இருக்க முடியும், ஆஃப்டர் ஆல் திஸ் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ், நானே எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் உனக்கு ஏதாவது வாங்கணுங்கிறதுக்காக நான் அந்த ஹேரை வித்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் உடனே சொல்லுவான், அட லூஸு, அதை நான் கலோக்கியலா சொல்றேன் உங்களுக்கு, இதெல்லாம் நீங்க எஸ்ஸையில போட்டு எழுதிடாதீங்க. அட பெண்ணே, இந்த ஹேர் இல்லைன்னாலும் இருந்தாலும் எனக்கு உன்னை எப்பயுமே பிடிக்கும், யூ ஆர் ஸ்டில் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்காக இப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியணுமா, இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு ரேப்பரை எடுத்து கொடுக்குறான், ஒரு பாக்ஸ். இந்த பொண்ணு அதை விரிச்சு பார்த்தா அதுல என்ன இருக்கு அப்படின்னா, டெல்லா ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு டார்டாஸ் ஷெல் கோம் அதுல இருக்குது. அவளுக்கு பார்த்த உடனேவே ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் வருத்தம். ஆனாலும் என்ன சொல்லி தேத்திக்கிறான்னா, ஓகே, இது எனக்கு சீக்கிரம் முடி வளர்ந்துரும், அதனால பிரச்சனை இல்லை, நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த கிஃப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அண்ட் மோர் ஓவர், அந்த டார்டாஸ் ஷெல் கோம் ரொம்ப காலமா அவ அதை பார்த்துட்டே இருந்திருக்கா. விண்டோ ஷாப்பிங் மாதிரி போறா, கடைக்கு வெளியவே நின்று அந்த டார்டாஸ் ஷெல் கோம்பை பார்த்துட்டு, இது நம்மளால வாங்க முடியாது இல்லையா, நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துடுறா. அதனால அதை நோட் பண்ணிட்டே இருந்த ஜிம் இந்த கிறிஸ்மஸ்க்கு அவளுக்கு அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டு வந்துடுறான். நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் ட்விஸ்டே. இப்போ ஜிம்முடைய கிஃப்ட் அவளுக்கு கொடுக்கணும் இல்லையா, இவ இன்னும் கொடுக்கல. சரி, இந்த கிஃப்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான், கேட்பனா, ஏய் ஜிம், அந்த வாட்சை கூட நீ கூட அப்படின்னு கேட்கறான். இவனை எதுக்கு நீ வாட்சை கேட்கற அப்படின்னே, அப்பதான் இந்த செயின் எடுத்து காட்டுறாங்க, பாத்தியா நான் உனக்கு என்ன வாங்கியிருக்கேன்னு, இந்த வாட்சுக்கு ஒரு அழகான செயின் வாங்கியிருக்கேன், கொண்டு அவனோட வாட்சை எடு அப்படின்னே ஜிம் இப்பதான் சிரிக்க ஆரம்பிக்கிறான். போமா போ, இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் அங்கிட்டு வச்சுட்டு டின்னர் எடுத்துட்டு வா, நம்ம 2 பேரும் சந்தோஷமா சாப்பிடுவோம் அப்படிங்கிறான். இந்த பொண்ணு புரியவே இல்லை. ஜிம், வாட்சை எடு, நீ எடுக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்றான். டே தங்கமே, நான் உனக்கு கோம்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக அந்த வாட்சை வித்துட்டேன். ஸோ நம்ம 2 பேரும் வாங்கின இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்கு இப்போ வேல்யூ இல்லை, த கிஃப்ட் ஹேஸ் பிகம் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இவ்வளோதாங்க ஸ்டோரி. பட் இந்த ஸ்டோரியில் 2 பேரும் ஒருத்தர் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்காங்க. ஈவன் தே ஆர் ரெடி டு சாக்ரிஃபைஸ் தியர் மோஸ்ட் ட்ரெஷர்ட் திங்ஸ் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு ஓ ஹென்ரி. அண்ட் எல்லாம் பண்ணினது உங்களுக்கு முட்டாள்தனமாக தெரியலாம், பட் அவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல வச்சிருந்த அன்பு அளவிட முடியாத அன்பு. ஸோ இதனுடைய மாரல் என்ன அப்படின்னா, செல்ஃப்லெஸ் லவ், தென் சாக்ரிஃபைஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர், சாக்ரிஃபைசிங் ஈவன் த ட்ரெஷர்ட் திங்ஸ் ஃபார் யுவர் லவ்டு ஒன்ஸ். அவங்களுக்காக என்னன்னாலும் செய்வேன், அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுதான் இந்த ஸ்டோரியோட மாரலாக நான் பார்க்குறேன். ஹோப் உங்களுக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது புரிஞ்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.